வால உட்காரு. ஏன்டா இந்த ஊரை விட்டு போகணும்னு இருக்கு வேலு. தாயும் தாய் மண்ணும் பார்க்க பார்க்க சலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது இப்பதான் எனக்கு புரியுது. பழகின இடங்கள், பழைய முகங்கள், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இல்ல இப்ப மட்டும் என்னால கெட்டு போச்சு. அப்படியே இங்கனே தங்கிடு. ஒன்ன மட்டும் பூமியில தனியா வச்சு அமக்க போகுது என்ன? ஆசையாதான் இருக்கு. வருமானங்கள், வாழ்க்கை இதெல்லாம் இருக்குல்ல. இல்ல உருண்டு புரண்ட மண்ணு, தூக்கி வளர்த்த சொந்தங்க, இல்ல அப்படியே இங்கனே தங்கிடுறதுல உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? கடைசி காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கும்ல. நமக்கு தான்டா கடைசி காலம். பிள்ளைங்க வாழ்க்கை இப்பதானே ஆரம்பம் ஆகுது. அவங்க லைஃபையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும்ல. வேலு, கல்யாணம் ஆன அப்புறம் நம்ம பிள்ளைங்கள இங்க வச்சுக்கிறதா இல்ல சென்னையில வச்சுக்கிறதா இல்ல அவங்க ஆசைப்படுற மாதிரி சிங்கப்பூருக்கு அனுப்புறதா, என்ன பண்றது? எனக்கு அந்த குழப்பம் இருக்கு சந்திரு. நம்ம சுயநலமா இல்ல நம்ம பிள்ளைங்களோட ஆசையா? அது காலந்தால பதில் சொல்லணும். எப்படியோடா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல சக்திக்கு வேற எந்த இடத்துல பொண்ணு எடுத்திருந்தாலும் தகப்பன்ற முறையில் தானே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா உன்கிட்ட பொண்ணு எடுத்தல, அதனால எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சும்மாறா. பார்க்கலாம் வேலு. சின்னவளுக்கும் இதே ஊர்ல உன்ன மாதிரி நல்ல சம்பந்தம் கிடைச்சதுன்னா இங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி பண்றேன். சரி வேலு, சென்னையில் அப்படியே போட்டது போட்டபடி இருக்கு. அங்க நான் போலன்னா என்னல என்ன சொல்லுதே? இல்ல, எங்களுக்கும் இங்க ஒரு 10-15 நாள் இருந்துட்டு போனோம் தான் ஆசையா இருக்கு. ஆனா சூழ்நிலை அப்படி. என்னல என்ன சொல்லுதே? இல்லடா, பிள்ளைங்க நாங்கெல்லாம் நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கோம். இல்ல என்ன விளையாடுறீங்களா? இல்ல வேலு, இன்னும் 10-15 நாளைக்கு இந்த எல்லையை விட்டு யாரும் தாண்டப்படாது சொல்லிவிட்டேன். 10 நாளா? சும்மா இல்ல, எவ்வளவு ஜோலி இருக்கும் ஊருக்கு வேலு. ஊருக்கு என்ன மாப்பிள்ள மட்டும்தான் வைக்கப்படுறாரு, பொண்ணு வைக்கப்படுற மாதிரி தெரியலையே.
ஹலோ, எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நான் சைனா டவுன்ல இருக்கேன். நானும் அங்கே தான் இருக்கேன். எந்த ஸ்ட்ரீட்ல? எம்ஆர்டி என்ட்ரன்ஸ் செய்யல. சும்மா சொல்லாதீங்க, நானும் அங்கதான் இருக்கேன். எங்க இருக்கீங்க? பீச்சிங் ஹியா. இதை பார், இதுதான் சாக்குன்னு வீட்டில் கம்பல் பண்ணுறாங்க, வேற வழி இல்லைன்னு கல்யாண பேச்சு எடுத்த டென்ஷன் ஆயிடுவேன். You have insulted me. எப்படி இன்னொருத்தரை பத்தி இவ்வளவு கேவலமா உன்னால பேச முடியுது? உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? உன்ன மாதிரி ஒருத்தனை என் லைஃப்ல இனிமே சந்திக்கவே கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. நான் ஸ்ட்ராங்கா நோ சொல்ல போறேன், நீயும் அப்படியே சொல்லு. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத, ஆபீஸ்க்கு வராத. நான் இப்ப போறேன். பின்னாடி வந்து திவ்யா திவ்யான்னு தொந்தரவு கொடுக்காத. சொல்லனா நீ பார்க்க கொஞ்சம் ஓகேவா தான் இருக்க. தேங்க்ஸ். அப்புறம் கேரக்டர் பத்தி ரொம்ப தெரியலனாலும் நீ கெட்டவன் கிடையாது. அவ்வளவுதானா? ஓகே, நீ கொஞ்சம் நல்லவ. நீ ரொம்ப அழகு. உனக்கு பயங்கரமா கோவம் வரும், ஆனா அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு நேர்மை இருக்கும். ஹே, நான் உனக்கு கிண்டல் பண்ணல, நிஜமா தான் சொல்றேன். தேங்க்ஸ். நாம ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது? வாட்? கோச்சுக்கா திவ்யா, ஓ மனசுக்குள்ளேயும் உன்னை கல்யாணம் பண்ண என்ன தப்புன்னு ஒரு செகண்ட் தோணல? இது பாரு சக்தி, 10 நாள் உன் கூட பழகினது வச்சு லைஃப் ஃபுல்லா நீ இப்படியே தான் இருப்பேன்னு எப்படி சொல்றது? ஒரு நிமிஷம். ஒரே நாள் ஒரே வீட்டில் நம்ம இருக்கிறப்ப ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நாமே ஒன்றா இருக்கக்கூடாது. சக்தி, யூ டாக்கிங் நான்சென்ஸ். நோ திவ்யா, ஐம் ட்ரைங் டு மேக் சென்ஸ். தப்பாக எடுத்துக்காத. நாம் 2 பேர் இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் ஒருத்தர் மீட் பண்ணிக்கோ, பேசிக்கோ டைமே இல்லை. ஒரே வீட்டை நம்ம 2 பேர் ஷேர் பண்ணி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஒருத்தர் புரிஞ்சுக்க இது உதவும் நான் நினைக்கிறேன். நான் டிசைட் பண்ணிட்டேன். I want to live with you. கேட்கல, இன்னொரு வாட்டி சொல்ல. ஃப்ளைட் போயிட்டு இருக்கேன். திவ்யா ப்ளீஸ் இன்னொரு வாட்டி சொல்ல. I want to live with you. திவ்யா, பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை தொடர்கிறது. திவ்யா, ஃபிளாஷ்பேக் தானே ஓடிட்டு இருந்தது? இல்லையே. இல்ல, இவ்வளவு நேரத்துக்கு ஃபிளாஷ்பேக் தான் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா? சொல்லு பார்க்கலாம். நம்ம 2 பேருக்கு நம்ம வீட்ல இருந்து ஃபோன் வந்தது, நம்ம 2 பேரும் மீட் பண்ணது, அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணது,
அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு பிடிக்காம பிரிஞ்சு போயிடலாம் நான் சொல்ல ட்ரை பண்ணது. அதுக்கப்புறம் நாம மீட் பண்ண முடியாம தெரியாம அலைஞ்சோம் இல்லையா, அது. அப்புறம் அதுக்கப்புறம் நாம 2 பேரும் ஒன்னா லிவிங் டுகெதரா வாழலாம் டிசைட் பண்ணது. அப்புறம் ஒரு வாட்டி நம்ம சன்ரைஸ்ல மீட் பண்ணலாம் சொல்லி பீச்சுக்கு போய் சன்ரைஸ்லாம் பார்த்துமே, அது. அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தது. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு நம்ம கூட 2 நாள் பேசாம இருந்தது. ஸ்ரீ கூட போட்டு கொடுத்தானே, அது. அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புனது. ஆன் தி வேல வண்டியில வந்தப்போ தங்கச்சி இளநீ குடிக்கணும்னு சொன்னான். அப்போ சின்னதா ஒரு ஆக்ஷன் பிளாக், அது. அப்புறம் நடுவுல போயிட்டு இருக்கும்போது உனக்கு விக்கல் வந்துச்சு, அது. அதுக்கப்புறம் அந்த விக்கல் நிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் அடிச்சது, டிராமா பண்ணது, அது. அதுக்கப்புறம் இங்க வந்து அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது, நிச்சயதார்த்தம் நடந்தது, நான் வெக்கப்பட்டது, நீ வெக்கப்படாம நின்னது. இது வரைக்கும் நினைச்சு பார்த்த. கரெக்டா? கரெக்ட் சக்தி. எப்படி இதெல்லாம்? அதெல்லாம் அப்படிதான் வரும். அப்புறம் திவ்யா, நீ இன்னொரு முக்கியமான விஷயத்த நினைச்சு பார்த்த. இல்லையே, நினைச்சதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டியே. இல்ல 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 இல்ல, இன்னொன்னு இருக்கு, நீ நினைச்சு பார்த்த. என்ன? அது இல்ல, நீ நினைச்சு பார்த்த. என்னன்னு சொல்லு சக்தி. நீ நினைச்சத என்கிட்ட சொல்லாம மறைக்கிற. ஐயோ சக்தி, ப்ளீஸ் என்னன்னு சொல்லு. இல்ல, நல்லா யோசிச்சு பாரு. ஆனா பிளாஷ்பேக்ல இத நீ நினைச்சு பார்த்த. நான் ஒண்ணு கேட்டேன், நீ தரமாட்டேன்னு சொல்லிட்ட. இத நீ நினைச்சு பார்த்தல்ல? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. நீ நினைச்சு பார்த்த. நானா கரெக்டா சொல்றேனே. இப்போ நீ அதை எனக்கு கொடுக்கற. ஆஹா, முடியாது. நீ முதல்ல இங்க இருந்து போ. நீ கொடுக்காம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். குடு. சக்தி, போ சக்தி. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். குடு 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 குடு. ஐயோ முடியாது சக்தி. குடு திவ்யா. நீ கொடுத்தாதான் இந்த இடத்தை விட்டே கிளம்ப, இல்லனா போவே மாட்டேன். குடு. சக்தி ப்ளீஸ் சக்தி, நீ புறப்படு. போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன். சீக்கிரம் குடு, டைம் வேஸ்ட் பண்ணாத. சீக்கிரம் 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 சீக்கிரம். என்னால நீ இல்லாம இருக்க முடியாத சக்தி. என்னாலையும் நீ இல்லாம இருக்க முடியாது.
காதலிக்க நேரமில்லை தொடரின் பாடலை உங்கள் காலர் டியூனாக தேர்ந்தெடுக்க உங்கள் மொபைல் போனில் இருந்து ST *90137 என டைப் செய்து 57827 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள். ஜில்லுன்னு ஒரு சுவாசம் மற்றும் சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை, உஸ்மான் ரோட், சென்னை. பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை தொடர்கிறது. அது எப்படிரா எனக்கே தெரியாம என் மனசு திருடினதும் இல்லாம ஏண்டா இப்படி? ஆனா இது எனக்கு பிடிச்சிருக்குடா. இந்த அவஸ்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே எதிர்பார்க்கல சக்தி உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு. ஆனா முன்னெல்லாம் உன்னை பார்த்தப்ப எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? ஆனா இப்போ உன்னை நான் பார்க்கலனா இனி எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி என்னடா பண்ண? ஏய், நான் உனக்காக ஒரு கவிதை வச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லட்டுமா? நீ சுவாசிக்கிறதால் நான் உயிர் வாழ்கிறேன். நல்லா இருக்கா? நீ இல்லைனா சக்தி நான் அந்த அளவுக்கு நான் உன் மேல லவ் வச்சிருக்கேன்டா. ஒரு ஹைடெக் கேர்ளா இருந்த என்ன வெறும் பொசிசிவ்னஸ் இருக்கிற ஒரு சாதாரண கேர்ளா மாத்திட்டியே. எப்படிடா? உன் மேல வச்சிருக்க லவ்வால தான் மத்த பொண்ணுங்க உன்கிட்ட பேசுறப்பெல்லாம் எனக்கு கோவம் வருது. அது எனக்கு பிடிக்கல. அத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் உன் மேல கோவப்படுறேன்னா அதெல்லாம் கோவம் இல்ல சக்தி. உன் மேல வச்சிருக்க அன்பு. என்ன புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். சக்தி, எனக்கு உனக்கு கிஸ் பண்ணும் போல இருக்குடா.